ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ஈஸியாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடையில் வாங்குகிற ஜாமில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் இன்றைக்கி நாம் இந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் 100% நேச்சுரலாக ஒரு சூப்பர் டேஸ்டி ஜாம் தான் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி ஆப்பிள், வாழைப்பழம் எடுத்திருக்கேன். கலருக்காக பீட்ரூட், ப்ரிசர்வேட்டிவ்க்காக லெமன். இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் விருப்பமானதோ அதை நீங்கள் சேர்த்து நீங்கள் ஜாம் செய்யலாம். எனக்கு 2 கப் அளவு பல்ப் கிடச்சிது. அதை நான் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இன்கேஸ் ஏதாவது சீட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்காக நான் வடிகட்டிக்கிறேன். எனக்கு 2 கப் அளவு பல்ப் கிடச்சிது. நான் சரிசமமாக சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் அளவு பல்ப்புக்கு 1 கப் அளவு சர்க்கரை. இன்கேஸ் நீங்கள் சுகர் கம்மியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் பல்ப்புக்கு 3/4 கப் அளவு சர்க்கரையை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பல்ப்பை மட்டும் நம்ம தனியாக கடாயில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கிறோம். ஏன்னா பீட்ரூட் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ரா ஸ்மெல் இருக்கும். அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு 5 மினிட்ஸ் வச்சு கிண்டினா போதும். அதுக்கப்புறம் நம்ம அளந்து வச்சுருக்க சர்க்கரையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். இதை ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கிண்ட போகிறோம். நான் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இன்கேஸ் நீங்கள் சிட்ரிக் சால்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணும்போதே அந்த சால்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் லெமன் ஜூஸ் எடுத்ததுனால இந்த ஸ்டேஜில் நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஜாம் நமக்கு திக்காக ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். நல்லா திக்காகி வரும். அந்த லெமன் ஜூஸ் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஜாம் திக்காகும்போது ஒரு ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக விழணும். ஒரு பிளேட்டில் கொஞ்சம் போட்டு கூல் ஆனதுக்கப்புறம் அதை இப்படி ஷேக் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்மளோட ஜாம் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் இப்படி புது புது அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெசிபி பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு எப்போவுமே பிக்கெஸ்ட் மோட்டிவேஷன். இப்போ பாருங்கள், இதை பிளேட்டில் போடுறேன். அது அப்படியே ஷேக் ஆகாமல் அதே இடத்துல இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளோட ஜாம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் கிளாஸ் ஜார் யூஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட உடன் சப்பாத்தி மேக்கர் இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு அதுக்கு மேலே கிளாஸ் ஜார் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுட சுட இந்த ஜாம் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் கிளாஸை அசைக்கக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் அதை தொட்டிங்கன்னா கிளாஸ் ஜார் உடஞ்சிரும், ஃபுல் ஜாமும் வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா? இப்போது நம்மளோட மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு சந்திப்போம். until then, happy cooking.